புதுக்கோட்டையில் பாரதிதாசன் பல்கலைக்கழக கல்லூரிகளுக்கு இடையிலான மாரத்தான் போட்டியில் 200க்கும் மேற்பட்ட மாணவிகள் பங்கேற்றனர். புதுக்கோட்டை பழைய பேருந்து நிலையத்திலிருந்து துவங்கிய இப்போட்டியை அமைச்சர் ரகுபதி தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து மாணவர்கள் பிச்சைத்தான்பட்டி, ரவுண்டானா, அரிமளம் சாலை வழியாக நமள சமுத்திரத்தில் உள்ள தனியார் கல்லூரியை சென்றடைந்தனர். சென்னையை அடுத்த செம்மஞ்சேரி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போதிய மருத்துவர்கள் இல்லை என நோயாளிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். செம்மஞ்சேரி பகுதியைச் சேர்ந்த விஜயபாபு என்பவர் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு உடல்நிலை சரியில்லாததால் அப்பகுதியில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சென்று சிகிச்சை பெற்றுள்ளார். இதையடுத்து உடல்நிலை சீராகாததால் மீண்டும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவரை பார்க்க வந்தபோது மருத்துவர் இல்லாத காரணத்தால் செவிலியர் ஒருவர் மருந்துகளை வழங்கியுள்ளார். மேலும் மருத்துவர் இல்லை என்பது குறித்து கேட்டபோது அலட்சியமாக பதிலளித்துள்ளார். இதையடுத்து மருத்துவர்கள் ஆலோசனை இல்லாமல் நோயாளிகளுக்கு செவிலியர்கள் மருந்துகளை வழங்குவதால் மக்கள் மத்தியில் அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது. போன வாரம் 2 விரலும் உடஞ்சிச்சு, காலையும் கட்டாச்சு. அப்பயும் டாக்டர் கிடையாது, இன்னைக்கும் டாக்டர் கிடையாது. நாங்களாம் எப்படி நான் போட்டு எனக்கு 2 அடுக்குல தான் வீடு. நர்ஸு தான் இந்த மாத்திரை கொடுத்தாங்க. செக் பண்ணாம மாத்திரை கொடுத்துருக்காங்க. செக் பண்ணல. என்னன்னு கேட்டாங்க, வயிறு வலி, லூஸ் மோஷன், இந்த மாத்திரை கொடுத்தாங்க. சிவகங்கையில்